இந்த 2வது கேட்டகரி நான் சொல்கிறேன். ஆனால் 1வது கேட்டகரிக்கு கொண்டு வரேன். ஏன் அப்படியா நல்லவர்களை போய் அவங்க என்ன சொல்லுவாங்க, அவங்க உன்னை கீழே போக விடவே மாட்டேன். அப்படியா நட்பு செய் என்னத்தையும். 2வது நண்பர்களை என்ன சொல்லு பராமரி. இப்போ இல்லை இது அந்த நண்பனுக்கு அப்படி தெரியும் இப்படி தெரியும்னு பராமரி அவங்கள. அதுக்கு நம்ம என்ன சொல்கிறேன்டா, நான் என்னோட மனிதனுக்கு எதிர்மாறா எனக்கு நண்பர்கள் எனக்கு எனக்கு நண்பர்கள் வெக்கம் இல்லை உனக்கு எப்படி அமைதி வர போதும் நோ. இப்போ 2வது கேட்டகரியே எப்படி பராமரி, நண்பர்களை பராமரி. இப்படி நீ நடக்காது. அப்படி நடந்தாலும் எனக்கு நிம்மதி இருக்காது. என்ன யாரும் இல்லை. இப்போ நான் திடீர்னு இதை போட்டா என்ன ஒரு மெசேஜ் வந்து நான் அனுப்பினேன் நம்ம எதுக்கு நிறைய பேர் ஃபோன் தான் பண்ணாங்க. அப்போ 3வது சொன்னேன் இல்லை 2வது 3வது கருணா சொல்லுங்க. முதிதா 1வது, மைத்திரி 2வது, கருணா 3வது. கருணைண்டா என்ன, கருணை பொங்கும் உள்ளம் அது கடவுள் வாழும் இல்லம், கருணை மறந்தே வாழ்கின்றார் கடவுளை தேடி. அது கடவுளுடைய பேரே கருணை. எனக்கு நல்ல நானும் தர்மவாதையாகவும் இப்படியே போயிட்டு என்ன காரணமோ தெரியல, அது மெயின் ரோடு போனால் எதுக்கு வந்து தெரியலை. இங்கே போகிறதுக்கு இந்த மேசா சென்டர் போனால் ஒருவன் தண்ணி போத்தானே மாஸ்டர் இந்த தண்ணியா அதை பின்னால் சைக்கிளில் கட்டி கொண்டு போகக்குள்ள ஒரு போத்தல் சத்தியாக கிட்டத்தட்ட நடுவுக்கு விழுந்துட்டு மாஸ்டர். விழுந்தா நடக்கும் சுக்கு 100. நான் சொன்ன மாதிரி ஐயா நம்மகிட்டையும் வண்டி ஸ்கூட்டி அந்த நாளில் சைக்கிள் அப்புறம் ஸ்கூட்டி கார் இல்லை. இப்போ அண்டைக்குள்ள மாதிரி ஒரு இப்படி ஆணி ஏறி இருந்து அந்த டயரில் காரில் டயரில் நம்ப முடியாது எப்படிலான்ட்டு. எனிவே நாங்கள் 2 பேரும் போய் ஐயா துறக்கும் வாகல் வண்டியெல்லாம் வரக்குள்ளே நான் 2 பேரும் ஏதோ பேப்பரா ஏதோ புறக்கி கவனமாக இந்த பனைமரத்தடியில் ஒரு போக மாட்டாங்க. சட்டியாக பனைமரத்து அடியில் கொண்டு போய் கவனமாக வச்சுட்டு நாங்கள் எங்களோட வெளியே பார்க்குறோம். எங்களுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம். ஆனால் கருணை சொல்லுவா அங்கே இரவு அதை பார்க்க இரவு நான் ஒரு 6-7 மணி இருக்கும் சரியாக பட்டு கொண்டு அதில் யாராவது நேராக போனால் அவசரம் ஹாஸ்பிட்டல் போக வேண்டியிருக்குன்னு நடக்கும் பட்டு. ஸோ கருணை இல்லை. அப்படி நம்மளை விட கஷ்டப்படுறவங்க நிறைய இருக்கிறாங்க. இல்லை கை தூக்கி விடு சொல்லுங்க. இது இந்த அமைதியாக இருக்கும். அமைதி மட்டும் இல்லை, அந்த இரவைக்கு நீ அப்படி தூங்குவா இல்லை இறைவன் இந்த மாதிரி வெல்டான் அந்த மாதிரி இருக்கான் வரதன் எழுதி கொண்டே இருப்பான். வெரி குட், காட் பிளஸ் யூ அம்மானி. அதுக்காக பிறந்தோம் மாதிரி. ஸோ கருணை இல்லை உனக்கு இந்த இடத்துல தான் இருக்குது. அந்த இடத்துல எத்தனை பேர் போய் கொண்டு வாங்க. இங்கே 2 பேரும் இந்த மற்ற ஒருவரும் முடியுங்க அதை பார்க்கவில்லை. என்ன அர்த்தம்டா, உண்ட கண்ணு கருணைக்கு கண்ணாக இருந்தால்தான் உனக்கு மற்றவங்களோட கஷ்டம் முடியுங்க தெரியும். நான் அடிக்கடி சொல்கிறேன், நானும் கமலும் வேறு 3 நடந்துட்டு போகிறோம். அவன் அவன் போய் நின்று இவரோட போய் கேளு என்ன ஏன் இங்கே நிற்கிறான்ட்டு. அது 7-8 மணி இரவு. அவன் கடலில் விழுந்து சூசைட் பண்ணுறது நிற்கிறான். நம்மளுக்கு தெரிஞ்ச போய் நாட்டு போய் காய்ச்சி கூட்டிகிட்டு வந்து இல்லை வண்டி விட்டு அவரை வீட்டை வச்சு போட்டு தான் நாங்கள் விட்டோம். இல்லை உண்ட கண்ணு எனக்கு தெரியும். அப்போ கருணை கண் வேறு கஷ்டப்படுறாரு. அதில் நான் எனக்கு சொல்கிறேன் இந்த விஷயத்தில் இறைவனுக்கு நன்றி சொல்கிறேன். வறுமை கஷ்டம் நான் சொன்னேன் தோல் விரிகிறது இந்த அவ்வளவு மரவழிகள் இன்றைய கண்வழி இதை காயப்பட்டிருக்கேன்னு சொன்னான். நான் சொன்னேன் இரவு மரவள்ளி தூக்கினேன் ரெண்டு பேர் சொன்னேன். அது பழைய ஏன்னா அப்போ உனக்கு ஒன்று மற்றவங்கள கஷ்டம் அதில் என்ன இறைவன் இல்லை நம்மளை அப்படியான கஷ்டமான துன்பமான குடும்பத்தில் படைச்சி நம்ம படுற கஷ்டமெல்லாம் பட்டோடனே மற்றவன்ட துன்பம் உனக்கு தெரியும். அப்போ இது இறைவன் அம்மா கருணை எனக்கு விசேஷமாக அது உங்களுக்கு எல்லாம் இருக்கும். அப்போ கருணை பண்ண பாரு செய். எனக்கு வட இந்தியாவிலேருந்து கங்கை ஜலத்தை எடுத்துகிட்டு
ராமேஸ்வரத்துக்கு வந்து அவங்க அபிஷேகம் பண்ணி அப்போ ஒரு குரூப் வட இந்தியாவிலேருந்து வந்து கொண்டு இருக்காங்க. அது ராமேஸ்வரம் நெருங்கிற இடத்துல ஒரு கழுதை இருக்காங்களா, அது துடிக்குது இல்லை, அதெல்லாம் தெரியுது தண்ணி இல்லை. அதில் வந்த ஒருவர் மகான் அந்த கங்கை ஜலத்தை யாரு கொடுத்தா? கழுதையை கொடுத்தா. அவங்கெல்லாம் என்னையா சொல்கிறா, எவ்வளோ தூரம் வந்தாங்க அப்படின்னு சொல்லு. யாரு கொடுத்தா? கருணை. அந்த நேரம் இந்த கங்கை சிவருமானுக்கு வேணும், நான் யாருக்கு வேணும்? அது நீ செய்ய ஒட்டு யோசனை இந்த திரும்பி பார்க்க மாட்டேன், கட்டாயம் செய்வாங்க. கருணை தெரியுமா? அப்போ நீ கருணையை தானாக வராது. நான் மனசில் கேட்டேன் இல்லை, நீங்கள் ஏதோ நான் சொன்னேன், நான் தேடி போய் செய்து என்ன சொல்கிறேன், இந்த கருணையை அது கஷ்டப்படுறவங்கள என்ன. நான் இருந்த இடத்து ஒரு எர்த்குவேக், பூகம்பம். அது வந்து ஒரு 60 கிலோமீட்டர் உத்தரகாசி. கிராமம் அழிஞ்சு போச்சு. சில கிராமங்களில் ஒருவர் கூட கிடையாது. அந்த அந்த ஒருவர் கங்கோத்திலிருந்து வந்தால் அவருக்கு ஒருவர் இல்லை அந்த கிராமத்தில். அப்போ இருக்காங்க நம்மளோட சுனாமியில் இந்த ஒருவர் தப்பிங்க. அப்போ நாங்கள் போயிட்டோம். அப்பா எஸ் போய் நிறைய சேவை செய்ய என்ன சொல்கிறேன்டா, இந்த கருணை என்னிடம் வந்து கேட்டால் தானே நான் செய்கிறேன்ட்டு. அது கருணை முடிய இல்லை. இப்போ நாங்கள் இந்த என்னோடய குழந்தைகளுக்கு கல்யாணம் ஒரு நாளே கட்டுவாங்க இல்லையா, எல்லோரும் குமர் பிள்ளைகள், இவங்களுக்கெல்லாம் ஒரு ஒர்க் ஷாப் வைக்கிறதுனா ஒரு பிளான் ஒன்று பண்ணுறோம் இல்லை. அது எங்களுக்கு அவங்க கேட்டாங்களா, எங்களுக்கு கொஞ்சம் பையங்க இல்லையே இல்லை. கருணை ஒரு நாளைக்கு இந்த குழந்தைகள் அம்மா போகிறாங்கோ இல்லை, அப்போ அது அந்த குழந்தை இதுன்றது பேர் கருணை. இப்போ நாங்கள் என்ன அட்டமிக் ஹேபிட்ஸ் அதை பற்றி நாங்கள் ஆகிக்கொண்டிருக்கோம். அவங்களுக்கு இதுக்கு ஒட்டு உண்டும் தெரியுமா அமைச்சர் தெரியாது. ஆனால் இந்த பழக்கத்தை உழைச்சாங்கண்டா இல்லை, அவங்க உருப்படியான வாழ்க்கையில் முன்னேற்றம் வரும். கருணையே இல்லையோ? எஸ். ஸோ கருணை நான் சொல்கிறேன் இறைவனுக்கு இல்லை மிக நெருங்கின. அது சொல்லாங்க சதகோடி புண்ணிய வீணானால் அபியத்து. நீங்கள் படிக்கிற படிப்பு உங்களை தலைக்குள்ளேயே நேர மாட்டேன்டா, நீ புண்ணியம் செய்யவில்லை, ஏதோ தொட்ட மாதிரி செய்யிருக்க நம்ம கிளியர். அப்போ இந்த 3வது கேட்டகரி வெரி வைட்டல். சதகோடி புண்ணியம், கோடான கோடி புண்ணியம் நீ போன புறவில் செய்யாட்டி இந்த புறவில் செய்ய ஐயா, இந்த கண்ணுக்கு முன்னாடி எவ்வளோ சான்ஸ் இருக்குது. இந்த சுனாமி வந்தோடனே நான் உளுந்தடிச்சு ஓடி வந்தேன். அவன் நிறைய பேர் சேவை, நிறைய பேர் பணம் கொடுத்தாங்க, எனக்கு உதவி செய்யணும் இல்லை. ஒரு சின்ன உதாரணம் இந்த கருணைக்கு. ஐயா நம்மளை MM ஸ்கூலில் என்ன காரணம் தெரியல, 6 சொன்னே ஞாபகம் இல்லை. சுவாமிஜி ஒரு உதவி செய்யுங்க, இந்த குழந்தையோட கொஞ்சம் கதைங்க கொஞ்சம் பேரை எடுத்து வச்சாங்க MM ஸ்கூலில். அவங்க என்ன பண்ண சொன்னேன், எனக்கு தங்கச்சி இல்லை, எனக்கு அண்ணன் இல்லை இல்லை, தங்களோட சொந்த இதிலே குழந்தைகள் அது போயிட்டாங்க, கொஞ்சம் பேர் இருக்காங்க. சரிப்பா நான் போய் அந்த குழந்தை அவ்வளோ கிட்டத்தட்ட 3/4 மணி தேலாம் கதை சொல்லி கதைச்சி இல்லை அப்படி என்ன அவங்கெல்லாம் இருக்கிறாங்கப்பா இல்லை உங்களோட தங்கச்சி இல்லை அந்த புறப்பா அவன் இருக்கிறா அவள் வெளியே போயிட்டா நம்ம உண்மையில் எனக்கு இப்போ நல்ல இப்போ தான் இந்த ஞாபகம் வருது, அது செய்தது ஞாபகம் இல்லை, இப்போ ஞாபகம் வருது. என் கருணை எனக்கும் பெரிய திருப்தி ஒன்று இருந்தது. அது முடியும் இல்லை அந்த குழந்தையெல்லாம் வந்து நான் கட்டி எனக்கு இல்லை. இப்போ அது சிவகுமார் அவரை இல்லை அது இல்லையா, அது செல்லியும் அதுக்கும் போன அவர் இல்லை இல்லை நீ ஆடியோம்பு நம்மளோட மச்சார் வந்தினி அந்த இதை ஜோசி பாருங்க, எனக்கு ஃபோன் வருது, நாங்கள் டிக்கெட் வெட்டுறாங்க, நான் உங்களை வந்து பார்த்துட்டு தான் போவோம்னு சொல்லிக்கொண்டு நான் ஒரு 1/2 மணி திரும்ப வருது வந்தினி உடம்பு விட்டான். அப்போ அன்றைக்கு இரவியா நான் போகிறேன், அந்த 2 குழந்தைகளையும் கட்டி அணைஞ்சி டைட்டான். நான் சொல்கிறேன் இல்லை நீங்கள் வந்தினி அம்மாவோட உங்களுக்கு அன்பு இருந்தா இந்த குழந்தைகளுக்கு இப்போ நான் போனால் அந்த குழந்தை இந்த 2 வந்தேன் இங்கே சந்தோஷம் நல்லா இருக்கு. கருணை உனக்கு தெரியுது இல்லை, அந்த தாய் என்ன எனக்கு நடந்தண்டா திடீர்னு
இங்கே எனக்கு பக்கம் நிற்கிறாள் அது இல்லை அன்றைக்கு கல்யாண நாளோ பர்த்டே ஏதோ அப்போ அதான் நீங்கள் சொல்கிற மாதிரி பேய் என்னது ஆவி என்ன சொல்லாத இல்லை அது அம்மா அந்த பிள்ளை சுவாமியை தான் செய்வார்ன்ட்டு பக்கம் நிற்கிறார் அவர் ஃபோன் பண்ணி இது கூட்டு வரலாம் அவர் சொன்னார் அவரோட கல்யாணம் தான் இங்கே வந்துடுறார் அப்போ உங்களை முட்டாள்தனை விடுங்களேன் அப்போ கருணையை பற்றி நான் சொல்லி கொண்டிருக்கேன் ஏனெண்டா உடைய இதயம் இறைவன் கருணையால் நிறையும். எஸ் மூணாவதா கருணை 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 கருணை. அப்போ அதுக்கு நீ சாதாரண முடியாது, நீ கண்ணை மொழி. இப்போ டீச்சர்ஸ் எல்லாம் இல்லை என்ன ஒரு மாதிரி இருக்கா பண்டுங்கிற டீச்சர் காலையில் சாப்பிடுங்க மயங்கி விழுந்த ஒரு பிள்ளை இங்கே தம்பி மாதிரி இந்த குழந்தை காலையில் சாப்பிட்றதுக்கு வழி இல்லை. உங்கள் 2 பேரும் நான் சொல்கிற முயற்சியில் முதுகுதான் எனக்கு கொஞ்சம் பணம் அனுப்பினாங்க சொல்லி அவள் உண்மையிலேருந்து குழந்தை மாணவர்களுக்காக தான் வச்சுருந்தேன். நான் சொன்னேன் அனுப்பிவிடுவோம். இப்போ நான் மெசேஜ் அனுப்பினேன், நீ அனுப்பின பணம் என்னோட வந்துட்டு நான் அந்த டீச்சரோட கைக்கு உண்மையிலே கஷ்டப்படுற மாணவர்களுக்கு நான் உதவி செய்யப்படுறேன். அவர் சந்தேகப்பட்டேன். எஸ் ஸோ கருணை பொங்கும் உள்ளம் கடவுள் வாழும் இல்லை சந்தேகப்படாது. இந்த ஜோதிச்சு பார், இந்த கருணை உள்ள உள்ளத்தில் இந்த காம குரோத லோப மோகம் மதம் மாஜம் ஒன்றுமே இருக்காது. பாரு நீ ஒரு முயற்சியும் செய்யாமலே இந்த இதயம் சொல்லுங்க சார் தூயது. அந்த மகான்கள் இல்லை அந்த தூய இதயத்தில் அமைதியும் மகிழ்ச்சியும் திருப்தியும் நிச்சயமாக இருக்கு. பார்த்தீங்களா எங்கேருந்து எங்கே முடியுது இந்த 4 குணங்கள் 3ஆவது இப்போ 4ஆவதுக்கு வருது. இந்த இடத்துல நான் அந்த புத்தகத்திலையும் சொல்கிறேன், இந்த 3ஐயும் நம்ம செய்வதில்லை. மன்னிக்க முடியாத குற்றம் இல்லை. பெரியவங்கட்டா நீ புறாமப்படுவாய், என் நண்பர்கள் ஒருவன் இல்லைன்னுவாய். ஏன்னா கொடுக்கல வேண்டவருமே மாதிரி நண்பர்கள்டா. நான் அந்த காலத்தில் ஆடியம் வருவாங்க இளநீ எல்லாம் வெட்டி அப்புறம் மரவள்ளி கிழங்கு அவிச்சு கம்பலெல்லாம் போட்டு அந்த மாதிரி சரியா அப்படி அது ஸ்போர்ட்ஸு. என்ன ஸ்போர்ட்ஸ்? ஹவு ஸ்போர்ட்ஸா? அது நாங்கள் நீல இல்லம் அது அப்போ ஜோடிக்கணும். ஜோடிச்சேன்டா அது நான் என்ன அவரோட 12 மணி எல்லாருக்கும் பசி. அவர் காரஞ்சிக்கு வந்து டீச்சர் விட்டு அற்புதமான மனுஷன். மகன் பசிக்குது என்ன நான் விட்டு ஞாபகம் வந்து மரவள்ளி அடி சக்கு. நான் சொன்னேன் எங்களை மரவள்ளி காலையில் நல்ல மரவள்ளி இருக்கு இல்லை. அப்போ இல்லை போயிட்டோம் எல்லோரும். அதில் டீச்சர் வரல, நாங்கள் 3 பேர். டேய் அங்கே இருக்கவங்களோட அப்பா ஒரே ஸ்மார்ட்டாக இருப்பார் சரியா. அப்போ நான் என்ன பண்ணேன்டா நல்லா தெரியும் இந்த கீரை நல்ல கிழங்கு இந்த இருக்கா நல்ல கிடி இருக்கு இல்லை. ஒரு அளவு அங்கே அவிச்சு சம்பளம் ஒன்றும் இல்லை, சம்பளம் என்ன ஏதோ செய்தானே ஓகே அந்த வெட்டு ஆஃப் ஆமாம். அடுத்த நாள் விட்டோம்னா இது யாரா திருவன் எந்த மரவழிகள்னு யாரா திருவன் தான் பக்கா திருவன் என்ன சொல்கிறேன் இல்லை. அவன் 4வது கேட்டகரி இப்படி சொல்லி கொண்டிருக்கேன். ஓகே 4வது இந்த 3ஐயும் நீங்கள் செய்கிறாள். ஆகவே தொடர்ந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. இது தானாக வராது. நான் என்ன சொல்றேன் தானாக வராது. ஒரு நல்ல காரியங்களும் நான் சொன்னேன் கெட்டெல்லாம் தானாக வரும். நீ பழக்கத்தில் இருக்குது நல்லது வராது. செய். பெரியவங்கள் இருந்தால் அவங்களோட மகிழ்ச்சியாக அவங்க இருக்கிறாங்கன்னு அவங்க உதவி சேவை செய். உதவி இல்லை சேவை செய். அவங்கள வணக்கப்படுத்தாது. நண்பர்களை நீ என்ன அதை பராமரி. நண்பர்களை ஊக்கி விடு, கான்டாக்ட் பண்ணு, நல்லா அவங்கள கான்டாக்ட் பண்ணு. 3வது கருணை செய், உதவி செய், கை வைக்கும், நீ போய் செய். இல்லை இப்போ நாங்கள் இந்தியாவில் பேசுகிறோம். இங்கே என்ன புலனர்கள் யார் என்னோட வந்த அது அண்ணா கஜேன் இங்கே ஒரு சிறைச்சாலை புலனர்கள் எழுது பயங்கரம். அப்போ இங்கே சுனேந்திர அம்மா தான் ஒழுங்கு பண்ணேன் பேசுகிறேன். அப்போ நான் போனோடனே அவங்க உள்ளுக்கு போனோடனே ஒரு நடுக்கம் வருது. அங்கே வெளியில் தான் அந்த அங்கே இடம் கொடுத்தாங்க போகணும். மட்ட ஏண்டதோ வந்தேன் அம்மா என்ன போனே 2 கையையும் சங்கிலி போட்டு கட்டி வச்சுருக்காங்க. அவன் துட்டிக்கிறான். அவன் என்ன அவரை சந்திக்க ஒன்றான் இல்லை. அப்போ அவங்களுக்கு கேட்கக்கூடிய நான் இங்கிலீஷ் சொன்னேன். அவள் சுனேந்திர அம்மா சிங்களத்தில் மொழிபெயர்த்து
அப்போ அதில் கொஞ்சம் பேர் சாதாரண ஆட்கள் வந்துருந்தாங்க முன்னுக்கு. நான் ஒரே ஒரு வேண்டுகோள் சொன்னேன், தயவு செய்து நீங்கள் திரும்பவும் அந்த அந்த கார்டனு ஜெயிலரா அவர் சொன்னால் ஒரே ஒரு உதவி செய்யணும், இவங்க திரும்பி வராமல் பாருங்கள், எல்லாம் திரும்பி வரலாம். அது சொன்னது எஸ், அது சொன்னது உங்களோட குடும்பம் யோசிச்சு பாருங்கள். இந்த அண்ணா ஒரு கிரிமினல், இந்த குடும்பம் உங்களை எவ்வளோ கஷ்டப்படுது இல்லை? அதுக்காகவாவது நீங்கள் உங்களை ஒன்றுமே பேர் அழுதாங்க, கொட்டி கொட்டி அழுது வந்தாங்க. நான் யோ அப்படி யாரும் இல்லை, கருணை மகேஸ்வரன் இல்லை, நான் உரியதான் சொன்னேன் என்ன. அப்புறம் 4வது நீ செய்கிறாய், நான் என்ன 3 நீ செய்யவனு நீ செய்யலை. ஆனால் 4வது உபேக்ஷா, சொல்லுங்க உபேக்ஷா, அவங்கள என்ன சொல்கிறது புறக்கணி. நல்ல வார்த்தை, இக்னோர் தம், புறக்கணி. இந்த இடத்துல நான் கொஞ்சம் கட்டாயம் கொஞ்சம் கூட கூடயே சொல்ல வேண்டியிருக்கு. சாத்தம் என்ன சொல்லுதோ, இவங்க இருக்கிறாங்க ஆனால் உனக்கு அவங்களுக்கு ஒரு சம்பந்தமும் இல்லை, அவங்கள புறக்கணி, இக்னோர் தேம். அதுக்கு அழகான உதாரணம் வருது ஸ்ரீமத் பாகவத்தில். நினைக்கிறேன் இவங்கெல்லாம் இறைவனிடம் பின்பக்கம், சொல்லுங்க, இந்த தருதலைகள் கிழ்ச்சி, டர்ட்டி பீப்புள், ஏன்னா ராஸ்கல், குண்டா, டெரரிஸ்ட், என்னெல்லாம் பேரை கொடுங்களேன், இவங்க இருக்கிறார்கள், அவர்கள் இருக்கிறாங்கோ. ஆனால் அவங்க இறைவன் பின்பக்கம், அவர் தான். தின்ன வரும் புலி தன்னையும் அன்புடன் சிந்தையில் போற்றிடுவாய், அன்னை பராசக்தி அவ்வடி வாயினல் அவளை கும்பிடுவாய். நீ ஓடு, மரத்தில் வேறு, ஆனால் அதுக்குள்ளே இருக்கிறது அந்த தெய்வம் தான். அதை அவங்களுக்கு இப்போ என்ன அர்த்தம்னா, ஆனால் இந்த உதாரணம் சொல்லும், நான் பவுடர் ஒரு காலம் போடலை, போடுவேன்னு வச்சுக்கணும், இப்படி போட்டு கொஞ்சம் பேர் போடுவாங்க, இப்படி போடுறா, நீ கண்ணாடியிலையும் முதுகை பார்க்குறதா பரவாயில்லையா, பார்க்கும் வேறு யாரும் காட்டுறேன், வேறு என்ன. நான் இப்போ சொல்லி கொண்டு வந்தேன், முதுகு கொஞ்சம் சோப்பு போட சொல்லி. சொன்னையா கடைசியாக நேற்று எங்கேயோ ஒரு ஞாபகம் வந்தது, எங்கேயோ ஒரு பார்த்தேன், சோப்பு இதை பண்ணி போட்டு டவலில் அணைச்சி போட்டு இந்த பின்னால் இல்லையோ ஏன் முதுகு. என்ன அர்த்தம் வேண்டா, முதுகு இருக்கிறது, அதை நீ பார்க்க முடியாது, ஆனால் இருக்கிறது. அதுபோல் இந்த உலகத்தில் இருக்க இப்படியானவங்களோட நீ தள்ளியிரு. துட்டனை கண்டால் தூர விழும். தமிழ் அழகாக இருக்குது. கொம்புளதற்கைந்து குதிரைக்கு 10 மூலம், வம்புகரிக்கு 1000 தான் வேண்டுமே வம்பு சரி, தீங்கினர் தம் கண்ணில் தெரியாத தூரத்தை நீங்குவதை நல்ல நரி, நல்ல நரி. தமிழில் நான் சொல்கிறது அப்படியே அச்சடித்த மாதிரி அது வேறு. ஆனால் நீ என்ன செய்கிறாய் பாருங்க, செய்ய வேண்டியது அவங்க முதல் முனையும் செய்ய வேண்டியது, இதை செய்யக்கூடாது. நீ என்ன செய்கிறார் கவனம். இந்த நியூஸ் பேப்பர், ரேடியோ இந்த நாட்களுக்கு கேட்குறேன், கொஞ்சம் போய் கேட்குறான், டெலிவிஷனில் வர நியூஸ், மேகசின் எல்லாம் இது. இந்த 4வது கேட்டகரியை நீ அவங்கள புறக்கணிக்கிறது பதிலாக நீ 100% அட்டென்ஷன் அவங்களுக்கு கொடுக்குறாய். ஆக உனக்கு அமைதி இருக்க முடியாது. யோசிச்சு பாருங்கள். இப்போ அதான் மூத்தோர் சொன்ன வார்த்தை அமிர்தம், அதை நீ கேட்காம இல்லை இந்த 4வது நீ செய்கிறாய். அந்த என்ன புத்தகம் சீக்ரெட்டா அதில் வருது மனுஷன் ஒரு இடத்துல, நீ வை ஒன்று லிசன் டு த நியூஸ். நான் சொல்லலை, அவன் சீக்ரெட்டும் கடவுளுக்கு நான் ஒரு சம்பந்தம். அவன் என்ன சொல்கிறான்டா, இந்த பேர் அந்த நியூஸில் அங்கே இந்த நாட்டுக்கு 2 சண்டை, இதில் ஒரு பஸ் 30 பேர் செத்தாங்கோ, இதில் அது ரேப்பு, இது தானே சொல்கிறாங்க இல்லையோ. நீ என்ன செய்ய போகிற, அதுக்கு உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது. முடியுமோ முதுகம்பாது. அப்போ அதை பார்த்து நீ ஏன் தொலைக்கிறாய், உண்ட நிம்மதி போகும் இன்னமும், அவ்வளோதான். அப்போ நீ இந்த 3ஐயும் செய்து என்ன சொல்கிறாங்க, அமைதியாக சந்தோஷமாக இருக்கிறதுக்கு பதிலாக இந்த 4வது நீ வேணுமென்று செய்து உனக்கு என்னெல்லாம் தேவையில்லையோ அதை இந்த இப்போ கடவுளாக சொன்ன இந்த உலகத்தை இப்படியெல்லாம் நடக்கலாம். ஏய் கமான், அப்படி தான் சொல்கிறீங்க. அந்த யுத்தம் இந்த இல்லை, நீ படைத்தும் காத்தும் நீ செய்கிறியோ? நோ, அது கொஞ்சம் கீழே இறங்கி வருது. இப்போ மகேஸ்வரன் ஐயாடா நாங்கள் அன்றைக்கு என்ன நடந்தோம்,
என்னது லீலை சொல்லு படம் ஒன்று எடுக்க போகிறார் மகேஸ்வரன் சொன்னான். அது நடந்த விஷயம் இங்கே நடந்து அது இதை சொல்கிறதுக்காக. அப்போ அதில் ஒரு என்ன டிசும் ஃபைட் இல்லை கோல் இல்லை ஒன்றும் இல்லை, எல்லாம் லவ்வு கல்யாணம் எல்லாம் நல்ல காரியங்கள்லாம். அவன் பிரகாஷ் இருந்த மூலையில் சுவாரஸ்யமாக இருக்காது. என்னன்னா அப்போ உனக்கு இந்த மசாலா அப்படின்னு சொல்கிறோம், மசாலா எல்லாம் போடணும். என்ன மசாலா? அடி உதை கொள்ளை ஏன்னா அது இருந்தால் தான் படமும் ஓடும். என் ஃப்ரெண்டு ஃப்ரான்ஸில் அவங்க ஒரு ஐடியா எடுத்தாங்க, கொஞ்சம் டிப்ளமா கொஞ்சம் பெரியாங்க. நம்மளும் ஒரு சின்ன ஒரு நியூஸ் பேப்பர் தொடங்கும், நல்ல விஷயங்களும் போடும், வேறு ஒன்றும் போடும். தெரியும் எனக்கு 3 நாளும் ஒரு நியூஸ் பேப்பர் ரொம்ப இல்லைங்க சார். ஆனால் இந்த அக்கரைப்பத்தில் தந்தி என்ற ஒரு நியூஸ் பேப்பர் 5%. அப்பா எவ்வளவு ஞாபகம் இருக்கா? அதில் பேர் தந்தி. என்னெல்லாம் சிங்கம் இல்லையோ வேணுமோ அதை ஒன்று பண்ணேன்டா நாடெல்லாம் நடக்கும் அடிபுடி. ஏன்னா எதுக்கு தந்தி? அப்போ யோசிச்சுப்பார். அப்போ நீ இந்த 4வது நோக்கித்தான் விழுவை முடியுமா இருக்கிறது, ஆனால் அதை செய்யாதே. ஏன் இதை சொல்கிறேன்டா, நீ இந்த விஷயம் செய்தான் ஆகணும், தானாக நடக்காது. ஆகவே இந்த 4வது கேட்டகரியை நீ பல்ல கடிச்சிட்டு இல்லை அவங்கள இக்னோர் பண்ணு. என்ன நீங்கள் உறக்கணி பாருங்க, ஒம்பு சரி தீங்கினர்தம் கண்ணில் தெரியக்கூடாது. அது ஒருத்தர் வருது, பாம்புனை கடித்தா தான் விஷயம் வரும், இவங்க பார்த்தா விஷயம் வரும். அவ்வளோ பயங்கரமாக இருக்கிறான். ஸோ நமஸ்காரம் பண்ணிட்டு இந்த பக்கம் போயிடு. நான் அப்படி தாங்க எனக்கு அடிக்கணும்னு சொன்னேன். ஒரு மிலிட்ரி மேன் என்ன நான் அங்கே வரானதுன்னா இதால் போயிடு, பயம் இல்லை. அவன் இந்த 4வது கேட்டகரி என்ன பண்ண போகிறேன். ஸோ 4 சொல்லுங்க: முதிதா, மைத்திரி, கருணா, உபேக்ஷா. மகிழ்ச்சி, சேவை, மற்றது நட்பு, கருணை, மற்றது இந்த தீங்கினர்தம் கண் தீ